மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்தவர் ரகு. 45 வயதான இவர் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் தனது மனைவி 2 மகள்களுடன் வசித்து வந்துள்ளார். பப்பாளி விஷ்ணுமாயா என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கிய ரகு அதில் தனது சித்து விளையாட்டுகள் குறித்து வீடியோ போடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். தன்னிடம் 397 குட்டிச்சாத்தான்கள் இருப்பதாகவும் அதற்கு மாந்திரிக பூஜை செய்தால் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனவும் உருட்டோ உருட்டு என உருட்டி உள்ளார் அந்த போலி சாமியார் ரகு. ஒரு சாத்தானுக்கு 1000 ரூபாய் செலவாகும் என்றும் 397 குட்டிச்சாத்தான்களுக்கு 3,97,000 ரூபாய் வரை செலவாகும் எனவும் பட்ஜெட் போட்டு பில்லி சூனியத்துக்கு பணம் வசூலித்துள்ளார் இந்த தில்லாலங்கடி சாமியார். இப்படி இவர் உருட்டுவதை பார்த்தால் அந்த குட்டிச்சாத்தான்களே நம்பாது. ஆனால் ரகுவின் யூடியூப் வீடியோவை பார்த்து இதனை உண்மை என்று நம்பியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் கிருஷ்ணா. 40 வயதான இவர் அதே பகுதியை சேர்ந்த சிபி என்ற முரசொலிமாறனை மாந்திரிக பூஜை மூலம் வாகன விபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ உயிரிழக்க வைக்க வேண்டும் என்ற விபரீத ஆசையில் சாமியார் ரகுவை தொடர்பு கொண்டுள்ளார். ஒரு வழியாக டீல் பேசி முடித்து முதல் தவணையாக ரகுவிற்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார் ரமேஷ் கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என மனதுக்குள் பாட்டு பாடிக்கொண்ட சாமியார் ரகு மேலும் 11 லட்சம் என மொத்தம் 21 லட்சம் ரூபாய் வரை அபேஸ் செய்துள்ளார். பணம் வசூலிக்க தெரிந்த சாமியார் ரகுவிற்கு மண்டையை மறைத்துவிட்டு அதற்கு மேல் இருந்த கொண்டையை மறைக்க தெரியவில்லை. அதாவது ரமேஷ் கிருஷ்ணாவின் திட்டத்தை பற்றி பேசி அந்த வீடியோவை யூடியூபில் வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த சிபி என்ற முரசொலிமாறன் மாந்திரீகம் மூலம் தன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டுவது குறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ரமேஷ் கிருஷ்ணாவை பெரம்பலூர் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் திருச்சி திருவெரும்பூரில் வேறொரு புகாரில் கைது செய்யப்பட்டிருந்த சாமியார் ரகு பெரம்பலூரில் ரமேஷ் கிருஷ்ணா கைதானது தெரியாமல் அவரை சந்திக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பெரம்பலூர் போலீசார் போலி சாமியாரான ரகுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் அவர் ஒரு டுபாக்கூர் சாமியார் என்பதே தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 21 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகியுள்ள போலி சாமியார் ரகுவின் மனைவி தமிழரசியை போலீசார் தேடி வருகின்றனர். பில்லி சூனியம் வைப்பதற்காக யூடியூபில் வீடியோ வெளியிட்டு ஊரை ஏமாற்றிய போலி சாமியாரின் சுயரூபம் பெரம்பலூர் பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.